வியட்நாமின் பூகோக் தீவு அருகே இந்திய சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற அதிவேக படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 15 பேர் உயிரிழந்ததாக வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இவ்விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10 பேர் பலியாகி இருப்பதாகவும், கேரளாவைச் சேர்ந்த 2 மற்றும் ஆந்திராவைச் சேர்ந்த 3 பலியாகி உள்ளதாகவும் அந்த தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. அதிகாரிகளிடம் இருந்து கிடைத்த தகவல்களின்படி சுற்றுலா பயணிகள் 32 பேருடன் சில பணியாளர்களை ஏற்றிச் சென்ற அந்த படகு ஜூலை 11ஆம் தேதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்து நிகழ்ந்த பின்னர் 23 பேர் கரைக்கு கொண்டு வரப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் உடல்களை தாயகத்திற்கு விரைவில் கொண்டு வர வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் உதவி செய்ய வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். டெய்லி பேசிட்டு தான் இருந்தாங்க 4-5 நாளாக. இன்றைக்கி காலையில் 7:45 ஸ்கூலுக்கு ஒய்ஃப் வந்து டீச்சரு, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால் கூட பேசிட்டு தான் போனாப்புல. எங்களுக்கு இப்போ ஒரு 3-3:30 4 மணிக்கு தான் எங்களுக்கே தெரியும் சார். திங்கட்கிழமை காலையில் இங்கே வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனவங்க. அப்படியே ஃபோட்டோ நாங்கள் பார்த்தோம். ஃபோட்டோ பார்த்தோம் தான் எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. வியட்நாமில் நடைபெற்ற படகு விபத்தில் எனது தம்பி மரணமடைந்தார் செய்தி 10:30 மணிக்கு கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட உடனேயுமே நாங்கள் மாநில அரசுக்கு எங்களுடைய கோரிக்கையை பரிந்துரை செய்துள்ளோம். விரைந்து மாநில அரசும் மத்திய அரசும் எனது தம்பி உடலை இந்தியா கொண்டு வர அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். விபத்துக்கான காரணத்தை கண்டறிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.